தி ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன். இதுல ஹீரோ பேரு ஆண்டி. அவர் ஒரு பெரிய பேங்கர். ஆனா ஒரு கொலை கேஸ்ல மாட்டிக்கிட்டு பண்ணாத தப்புக்காக ஜெயிலுக்கு போறாரு. என்ன நடந்துச்சுன்னா, ஆண்டியும் அவரோட ஒய்ஃபும் சண்டை போட்டதால அவங்க ஒய்ஃப் விவாகரத்து வேணும்னு சொல்றா. சண்டைக்கு அப்புறம் அவளோட ட்ரெஸ் எல்லாம் ஒரு பேக்ல போட்டுட்டு இன்னொரு ஆளு கூட கிளம்பி போறான். ஆண்டிக்கு அவளோட கள்ளக்காதலன்னு தெரிஞ்சதும் அவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணி போறாரு. ஆண்டி குடிச்சிட்டு இருந்ததால அவர் என்ன பண்றாருன்னு அவருக்கே தெரியல. அவங்க 2 பேரையும் பயமுறுத்தணும்ன்றதுக்காக கார்ல இருந்து ஒரு பிஸ்டலை எடுக்கிறாரு. ஆண்டி வீட்டு பக்கத்துல காரை விட்டுட்டு வெளியே வந்து பாக்குறாரு. ஆனா அவங்க வீட்டுல இல்லன்னு நினைச்சிட்டு திரும்ப கார்ல ஏறி வீட்டுக்கு போறாரு. போற வழியில அவரு துப்பாக்கிய ரிவர்ல தூக்கி போடுறாரு. அடுத்த நாள் ஆண்டியோட மனைவி அவளோட கள்ளக்காதலன் 2 பேரும் கொலை செய்யப்பட்டதா ஆண்டிய அரெஸ்ட் செஞ்சு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. கோர்ட்ல நான் எந்த தப்பும் செய்யலன்னு சொல்றாரு. ஆனா கோர்ட்ல அவரை குற்றவாளின்னு அறிவிக்கிறாங்க. ஏன்னா ஆண்டிக்கு எல்லாமே எதிராதான் இருக்கு. புதிய கைதிகளோட ஆண்டி ஷாஷாங்க் சிறைக்கு போறாரு. வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஜெயிலுக்குள்ள அவருக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸா கிடைக்கல. ரொம்ப அமைதியா யாரிடமும் பேசாம இருக்கிறதுனால எல்லோரும் அவரை வினோதமா பாக்குறாங்க. முதல் சில வருஷங்கள் ரொம்பவும் கொடுமையா இருக்கு. ஒரு கேங்கு அவரை திரும்ப திரும்ப அடிச்சு டார்ச்சர் பண்றாங்க. அப்போதான் ரெட்டுங்கிற ஒருத்தர் அவருக்கு ஃப்ரெண்டா கிடைக்கிறாரு. ரெட்டு ஜெயிலுக்குள்ள என்ன வேணும்னாலும் ஸ்மக்லிங் பண்ணி கொடுப்பாரு. ஆண்டி ரெட்டு கிட்ட ஒரு சின்ன சுத்தியலை கேக்குறாரு. அதை வச்சு பாறையில சிற்பம் செதுக்க போறதா சொல்றாரு. அதை கேட்ட ரெட்டு இவன் என்னடா புதுசா சொல்றான்னு சந்தேகமா பாக்குறாரு. ஒரு நாள் ஆண்டி தன்னோட பேங்க் வேலையில இருந்த திறமைய யூஸ் பண்ணி ஒரு ஜெயில் காவலரோட டாக்ஸ் பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்கறாரு. அதுக்கு பதிலா வேலை பார்த்த கைதிகளுக்கு ஜில்லுன்னு பீர் வாங்கி கொடுக்க சொல்லி கேக்குறாரு. இது ரொம்ப சின்ன விஷயம் தான். ஆனா கைதிகளுக்கு ஆண்டி மேல ஒரு பெரிய மரியாதை.